இந்த மாதிரி ஊரை சுற்ற வந்தால் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கடல் மீனை வாங்கி அதிகமாக சாப்பிடுங்க, சரிங்களா? பயங்கரமாக இருக்கும். எல்லா சக்தியும் வந்து அப்படியே உடம்புல நிற்கும். நீங்கள் எந்த ஆட்டு மாடு எவ்வளோதான் சாப்பிட்டாலும் அந்த சக்தி கொஞ்சப்பட்ட நாள் தான் இருக்கும். மீனை சாப்பிட்டா அந்த சக்தி வருஷம் ஃபுல்லாக இருக்கும். மாதத்துக்கு 10 தாட்டி அது மீனை வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? ஆமாம், சும்மாவா வேலை கேட்டுக்கிட்டார் க்ளீன் பண்ணுறதுக்கு. கட்டை இருக்கு ஆணைக்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு வண்டி குடிச்சிட்டு வேணாம் ஃபோன் வருது அண்ணா இதான் போட்டு 50 ரூபா அது முன்னாடி ஏத்தனது இப்போ ஏத்தனது கிடையாது. பாத்தால இருக்கிறாங்களா இருக்கு போன் அடிச்சா உனக்கு சாப்பிட ஒன்றும் இல்லைன்னா வந்துட்டாங்கன்னா அவனுக்கு வர வேணான்னு சொல்லி ஃபோன் பண்ணு. இங்கே வர சொல்லிக்கிறா அவனுக்கு உனக்கு மட்டும் வாங்கிக்க. சரி சரி. அவனுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் சொல்லு, நான் இங்கே சாப்பிட்டு வந்துடுறேன். அவனையும் அவனுக்கு மட்டும் டப்பால 100 ரூபா கிடக்குமா? நான் போட்டுட்டு வந்தேன். டப்பால காசு இல்லை, 100 ரூபா போட்டுட்டு வந்தேன். அவங்க 20 ரூபா மட்டும் கொடுமா, அது காசு இல்லை சொல்லுங்க. இப்போ இட்லி ஆண்டி 20 ரூபா காசு கொடுக்குறேன். நாளைக்கு சேர்த்து காசு எவ்வளோ டப்பா பால் தவிர அவன் சீக்கிரம் ஃபோன் பண்ண வந்துட போகிறான். பயங்கரமாக இருக்கும். எப்பவுமே மீன் சாப்பிட்றது ஒரு கலை, மீன் சமைக்கிறது அது ஒரு கலை. மீன் சாம்பார் வச்சுக்கின்னு கீவுருமா களி செஞ்சு மீன் சாம்பாரை செஞ்சு குழம்பை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே வான வேடிக்கை தான் உங்களுக்கு. எப்படி அப்படியே அந்த அந்த இதுக்கு வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாயே வராது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீன்லேயே நிறைய வகைங்க இருக்குது. ஒரு மீன் வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
ஏன்னா நிறைய பேர் வந்து தோல் உரிக்கிற மீனை வந்து வாங்க மாட்டாங்க. ஆனால் அந்த மீனை கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா வாங்கின மீனையே திரும்பி திரும்பி வாங்கி சாப்பிடாதீங்க. எல்லா மீனையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு ஒரு மீனும் வந்து வேறு லெவலில் இருக்கும். முட்டை கூட இருக்கும். பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆனால் முட்டை சாப்பிடும்போது அமருதுங்க முட்டைங்கள்லாம். போடுங்க. நான் தான் சொல்லிட்டேனக்கா, உங்கள் வீட்டுக்கு எத்தனை போனால் எப்படி செய்வீங்க, அப்படி செஞ்சு கொடுங்க. அப்படியே போடுங்க. மீன் எப்படிக்கா இருக்கு? மீன் துண்டு போறோம்ல, அதுலயே தெரியும் உங்களுக்கு. ஆஹா. எத்தனை வருஷமாக்கா இருக்கிறீங்க? அது சரி. ஆ? நாங்க ஒரு 6-7 வருஷம் ஆறோம். ஆஹா. உங்க பேரு? என் பேர் கலையரசி. கலையரசி. உங்க பேருக்கா? இங்க தான் நாகப்பட்டினம். பேரு? பேர் தான் கலையரசி. உங்களுக்கு பூவடி. ஆ. அம்மா உன் பேரை சொல்லு. இங்கே மாதிரி நிறைய பேர் அக்காங்க இருக்கிறாங்க, வேலை செய்கிறவங்கெல்லாம். வந்தால் நீங்கள் கொடுத்து ஏன்னா கேட்குற காசு கொடுத்துட்டு போவாங்க, அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், சரிங்களா? எந்த இடங்க இது? அக்கறை நாகப்பட்டினம் 6 பார். பாருங்க, நான் வாங்கின மீனோட சதில பாருங்க, என்ன வேற பாருங்க, வேற லெவலில் இருக்கு பாருங்க அந்த சதில. பார்த்தீங்களா சதில பாருங்க. இதெல்லாம் வந்து கோழி தீவனம் இல்லை வேறு எதுக்கும் போவோம். வந்து வாங்கிட்டு போகிறாங்களாக்கா உங்ககிட்ட வந்து? அது காசெல்லாம் தர மாட்டாங்களா? நீங்கள் இல்லைக்கா, நீங்களும் அதுலேயும் ஏதாவது காசு கேட்கலாமாக்கா? கிலோ கணக்கிலலாம் தர மாட்டாங்க. கோழி தீவனுக்கு அதுவும் போடுங்க. அது என்ன? சரி, அந்த தோல் கூட நல்லா தான் இருக்கும். இருக்கிறாங்க வீட்டில், நம்மளும் இல்லை அழிச்சி மசாலா போட்டு வரக்க வேண்டியது தான். ஆயிடுச்சாக்கா? முடிஞ்சிச்சுப்பா. அது என்னக்கா இதையும் மாதிரி இருக்கு ஹாட்டு? அது இது மட்டும் போட்டுடுக்கா கொஞ்சம். என்ன சொல்கிறது இது? என்ன அது? அது வேணாம். அது முட்டை. முட்டையை போடுங்க. பசங்க இருக்கிறாங்க. ஒன்றுப்பா தவால சும்மா இப்படி பண்ணாவே போதும், அப்படியே எடுத்துன்னு போய் அப்படி செய்யக்கூடாது.
முட்டை மெயின் சாப்பிட்ணும், பசங்க சாப்பிட்ணும், நானும் சாப்பிட்ணும். மீன் சாப்பிட்டா எப்பவுமே ஒரு வருஷம் அந்த மீனோட சக்தி உடம்புல இருக்கும். அப்படியா? எப்பயும் நாங்கள் சாப்பிட்றோம், எங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு வருஷம் இருக்குமா? ஆமாம், அதனால தான் தினியும் வந்து வேலை செய்கிறீங்க. எங்களால் தினியும் வேலை செய்ய முடியல. அப்படி தான் செஞ்சு நிற்கிறோம். எங்ககிட்ட எல்லாம் வந்தால் ஷூ கம்பெனியில் தான் வேலை செய்யணும். ஆமாம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அனல் அதிகமாக இருக்கும். சரிப்பா, இந்த வீடியோ வந்து இங்கேருந்து முடியுது. இந்த வீடியோ பார்த்தவங்க வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கருத்தில் சொல்லுங்கள். சரிங்களா?